நாம ஒரு சமூகத்துல வாழறோம்னா அது வெறும் மக்கள் கூட்டம் மட்டும் இல்ல. அதுக்குன்னு ஒரு சட்ட வடிவம், ஒரு கட்டமைப்பு இருக்கு. சரி, அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கும்? அதோட ப்ளூ பிரிண்ட் என்ன? வாங்க, அதத்தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். நம்மள சுத்தி எத்தனையோ சங்கங்கள், அறக்கட்டளைகள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் எப்படி சட்டப்பூர்வமா இயங்குதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சின்ன குழுவா ஆரம்பிச்சு எப்படி ஒரு பெரிய அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பா மாறுது? வாங்க, இந்த கேள்விக்கான பதில தேடிதான் இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, நாம எதை பத்தி எல்லாம் பேச போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பாத்திரலாம். முதல்ல இந்த சட்ட வரைபடம்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமான அந்த 4 அடுக்கு கட்டமைப்பு பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி இருக்கிற சட்டங்கள் என்னென்ன, இந்த அடுக்குகள் ஒன்னோடு ஒன்னு எப்படி கனெக்ட் ஆகுது, கடைசியா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம், இந்த கட்டமைப்பு ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ விஷயத்துக்குள்ள போலாம். இந்த முழு அமைப்போட மையமே ஒரு 4 அடுக்கு கொண்ட ஒரு கட்டமைப்பு தான். இதை நீங்க ஒரு பிரமிட் மாதிரி இல்லனா ஒரு பெரிய பில்டிங் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லெவலும் அதுக்கு கீழே இருக்கிற லெவல் மேலதான் கட்டப்பட்டிருக்கு. இதனாலதான் இது ரொம்ப வலுவான ஒரு அமைப்பா இருக்கு. இது ஏதோ நம்ம கற்பனையில சொல்ற விஷயம் இல்ல. பாருங்க, இந்த மூல ஆவணத்திலேயே இதற்கான ஆதாரம் இருக்கு. ரொம்ப தெளிவா 4 வகையான சபை பத்தி சொல்லியிருக்காங்க. கிளைச்சபை, வட்டாரச் சபை, மத்திய சபை, அப்புறம் தேசிய சபை. இந்த 4 தான் இந்த முழு கட்டமைப்புக்கும் அடித்தளமா இருக்கிற தூண்கள். வாங்க, ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல கிளைச்சபை. இதுதான் எல்லாத்துக்கும் பேஸ். ஒரு பெரிய பில்டிங்க்கு அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி, இல்லனா ஒரு பெரிய மரத்தோட வேர் மாதிரி நினைச்சுக்கோங்க. எல்லா செயல்பாடுகளும் இங்க இந்த உள்ளூர் மட்டத்துல இருந்து தான் தொடங்குது. அஸ்திவாரம் போட்டாச்சு. அதுக்கு அடுத்த லெவல் வட்டாரச் சபை. இது என்ன பண்ணும்னா, ஒரு குறிப்பிட்ட ஏரியால இருக்கிற பல கிளை சபைகளை ஒன்னா இணைக்கிற வேலை பார்க்கும். இது ஒரு கனெக்டர் மாதிரி, ஒரு ரீஜனல் ஹப் மாதிரி செயல்படுது. 3வது லெவல் மத்திய சபை. இதோட வேலை என்னன்னா, அதுக்கு கீழே இருக்கிற கிளைச்சபைகள், வட்டாரச் சபைகள் எல்லாத்தையும் மேற்பார்வை பண்றது. ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி. நிர்வாகமெல்லாம் இங்கேருந்து தான் நடக்கும். கடைசியா இந்த பிரமிடோட உச்சியில இருக்கிறது தேசிய சபை. இதுதான் டாப் லெவல். இந்த முழு அமைப்பும் எந்த திசையில போகணும், என்ன கொள்கைகளை பின்பற்றணும்னு முடிவு பண்றது இந்த தேசிய சபைதான். சொல்லப்போனா இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். இப்போ பாருங்க, இந்த 4 லெவலும் எப்படி ஒரு கச்சிதமான படிநிலைய உருவாக்குதுன்னு. கீழ அஸ்திவாரமா கிளைச்சபை, அதுக்கு மேல கனெக்டரா வட்டாரச் சபை, அதுக்கு மேல நிர்வாகம் பண்ற மத்திய சபை, கடைசியா உச்சியில தேசிய சபை. எவ்வளவு தெளிவான ஒரு லாஜிக்கலான அமைப்பு பாத்தீங்களா? சரி, இந்த மாதிரி ஒரு 4 அடுக்கு அமைப்பு இருக்கு. ஆனா இதுக்கு அதிகாரம் எங்கிருந்து வருது? இது எப்படி ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பா மாறுது? வாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற சட்ட அடிப்படைகளை கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, இந்த அமைப்பு வெறும் பேச்சுல இயங்கல. இது சட்டத்தால பாதுகாக்கப்பட்டிருக்கு. 1860ல இருந்தே சங்கங்கள் பதிவு சட்டம் மூலமா இதுக்கு ஒரு சட்டப்பூர்வமான ஐடென்டிட்டி கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, 1961 வருமான வரி சட்டம் மாதிரி சட்டங்கள் மூலமா நிதி ரீதியான சில சலுகைகளும் கிடைக்குது. இப்படி ஒவ்வொரு சட்டமும் இந்த அமைப்பை இன்னும் வலுவாக்கி வெளிப்படையா செயல்பட வச்சிருக்கு. நீங்க இந்த மூல ஆவணத்தை பாத்தீங்கன்னா அதுலயே இந்த சட்டங்கள் பத்தி நேரடியா சொல்லியிருக்காங்க. உதாரணமா வருமான வரி சட்டம். இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த அமைப்பு ஏதோ தனியா இயங்கல. இது நம்ம நாட்டு சட்டத்தோட ரொம்ப ஆழமா பிணைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு வெறும் பேப்பர்ல இருக்கிற அமைப்பில்ல. ஓகே, இப்போ நமக்கு இந்த 4 லெவல் பத்தியும் தெரியும், அதுக்கு பின்னாடி இருக்கிற சட்டம் பத்தியும் தெரியும். ஆனா இந்த 4 லெவலும் தனித்தனியா இயங்குதா? இல்ல, அதுங்க எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு முழுமையான அமைப்பா வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஆவணத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது, மேல இருக்கிற மத்திய சபையோ தேசிய சபையோ தானா உருவாகிறது இல்ல. கீழே இருக்கிற கிளைச்சபைகளும் வட்டாரச் சபைகளும் தான் ஒன்னா சேர்ந்து அதுக்கு மேல இருக்கிற அமைப்புகளை உருவாக்குது. அப்போ அதிகாரம் கீழிருந்து மேல போகுது. இது ஒரு பாட்டம் அப் அப்ரோச். இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, கிளைச்சபைகள் தான் இந்த அமைப்போட பில்டிங் பிளாக்ஸ். செங்கலா வச்சுதான் ஒரு பெரிய சுவரே கட்டுறோம் இல்லையா? அதே மாதிரி இந்த கிளைச்சபைகளும் அதோட உறுப்பினர்களும் தான் ஒன்னா சேர்ந்து பெரிய அமைப்புகளை உருவாக்கி இயக்குறாங்க. ஓகே, இந்த கட்டமைப்பு, சட்டங்கள், படிநிலைன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனா இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. இதெல்லாம் எதுக்கு? இப்படி ஒரு முறையான கட்டமைப்பு இருக்கிறதுனால என்ன லாபம்? வாங்க, அதோட முக்கியத்துவத்தை பத்தி கடைசியா பாத்துரலாம். இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கிறதுல பல நன்மைகள் இருக்கு. முதல்ல, இதுக்கு ஒரு சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடைக்குது. 2வது, யார் யாருக்கு பதில் சொல்லணுங்கிற ஒரு தெளிவான பொறுப்புக்கூறல் உருவாகுது.
மூணாவது, ஒரு சின்ன ஊர்ல ஆரம்பிக்கிற ஒரு குழு கூட படிப்படியா வளர்ந்து ஒரு தேசிய அளவிலான அமைப்பா மாற இது வழி செய்யுது. அது மட்டும் இல்லாம வளங்களை சரியா நிர்வகிக்கவும் விநியோகிக்கவும் இது உதவுது. இதுதான் ஒரு முறையான கட்டமைப்போட உண்மையான பவர். இப்போ ஒரு சமூகத்தோட சட்ட ரீதியான கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இது ஒரு ஃபார்மலான ப்ளூ பிரிண்ட். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த சட்டங்கள் விதிகள் எல்லாம் தாண்டி நம்ம சமூகங்களை உண்மையிலேயே ஒன்னா பிணைச்சு வச்சிருக்கிறது எது? அந்த முறைசாரா உறவுகளும் நெட்வொர்க்குகளும் தான் இல்லையா? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை நான் இங்க முடிச்சுக்கிறேன்.